வணக்கம். வாகன காப்பீடு. அடடா, இந்த வார்த்தைய கேட்டாலே கொஞ்சம் தல சுத்துற மாதிரி இருக்கா? கவலையே வேண்டாம், அது ஒண்ணும் இல்ல. உங்க வண்டிக்கான ஒரு சூப்பர் பவர்ஃபுல் பாதுகாப்பு கவசம் மாதிரி தான். வாங்க, அந்த கவசத்தை எப்படி சரியா செலக்ட் பண்ணி தேவைப்படும் போது கரெக்டா யூஸ் பண்றதுன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். உங்ககிட்ட ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கலாம், ஓகே. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்லுங்க, அது உண்மையிலே உங்களையும் உங்க காரையும் பாதுகாக்குதா? இல்ல சட்டத்துக்காக மட்டும் ஒண்ணு வச்சிருக்கீங்களா? வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாப்போம். இந்த இன்சூரன்ஸ்ங்கிற பெரிய விஷயத்துல முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? அது ரொம்ப சிம்பிள். நம்ம சட்டம் இது கண்டிப்பா எல்லா வண்டிக்கும் இருக்கணும் சொல்ற ஒரு அடிப்படை தேவைதான் அது. அது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். இதுக்கு பேரு தான் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். அதாவது நீங்க வண்டி ஓட்டிட்டு போகும்போது தெரியாம இன்னொருத்தர் மேலேயோ இல்ல அவங்க வண்டி சொத்து மேலேயோ இடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு ஆகிற செலவை இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்துக்கும். ஆனா இங்க ஒரு பெரிய ஆணா இருக்கு. இதுல உங்களுக்கு இல்ல உங்க வண்டிக்கு ஏற்பட்ட சேதத்துக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. இது முழுக்க முழுக்க மத்தவங்களுக்காக மட்டும்தான். அப்ப பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ்ல ரெண்டு முகம் இருக்கு. ஒன்னு மத்தவங்களோட சேதத்தை பாத்துக்கிற இந்த தேர்ட் பார்ட்டி. இன்னொன்னு நம்ம வண்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்மள பாத்துக்கிற ஓன் டேமேஜ். ரெண்டுமே கம்ப்ளீட்டா வேற வேற விஷயங்கள். சரி, மத்தவங்களோட பாதுகாப்பு பத்தி பார்த்தாச்சு. அது சட்டப்படி கட்டாயம். இப்போ நமக்கு வருவோம். நம்மளோட செல்ல வண்டிக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு கவசத்தை நாமளே ரெடி பண்றது? வாங்க பார்க்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான படி. இதுக்கு பேரு தான் ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ். சொல்லப்போனா இதுதான் உங்க வண்டியோட உண்மையான சூப்பர் ஹீரோ. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்ல வண்டி திருடு போயிடுச்சு, இல்ல மழையில மாட்டி தண்ணியால டேமேஜ் ஆயிடுச்சு, இப்படி உங்க வண்டிக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, உங்க கை காசு போடாம இந்த இன்சூரன்ஸ் உங்களை நிதி ரீதியா காப்பாத்தும். அப்போ முழுமையான பாதுகாப்புக்கு என்னதான் ஃபார்முலா? ரொம்ப சிம்பிள். சட்டப்படி கட்டாயமான அந்த தேர்ட் பார்ட்டி கூட நம்ம வண்டிக்கான ஓன் டேமேஜையும் சேர்த்தா நமக்கு கிடைக்கிறது தான் காம்ப்ரஹென்சிவ் பாலிசி. இதுதான் ஒரு ஸ்மார்ட்டான சாய்ஸ். ஓகே, இப்போ நமக்கு ஒரு பேசிக் ஷீல்டு கிடைச்சிருச்சு. ஆனா நம்ம சூப்பர் ஹீரோவுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் சேர்த்தனா எப்படி இருக்கும்? அதுக்கு தான் இந்த ஆட்-ஆன்ஸ்னு சொல்ற சிறப்பு கவசங்கள் இருக்கு. உங்க இன்சூரன்ஸ் ஒரு கோட்டைனா இந்த ஆட்-ஆன்ஸ் எல்லாம் அந்த கோட்டைக்கு மேல வைக்கிற பீரங்கிகள் மாதிரி இன்னும் பவர்ஃபுல்லா மாத்தும். இப்போ பொதுவா எல்லாரும் எடுக்கிற சில முக்கியமான ஆட்-ஆன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஜீரோ டெப்ரிசியேஷன், என்ஜின் ப்ரொடெக்ஷன், ரோட் சைடு அசிஸ்டன்ஸ், கன்சியூமபிள்ஸ் கவர், ரிட்டர்ன் டு இன்வாய்ஸ், இப்படி நிறைய இருக்கு. இதுல ஒவ்வொன்றுமே கரெக்டான நேரத்துல உங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும், உங்க பணத்தையும் நிச்சயம் மிச்சப்படுத்தும். இதுல இந்த ஜீரோ டெப்ரிசியேஷன் இருக்கு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? இப்போ உங்க வண்டியில ஒரு பார்ட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கம்பெனி புது பார்ட் போடும்போது உங்க பழைய பார்ட் தேஞ்சு போச்சு, அதனால அதுக்கு ஒரு அமௌண்ட்டை கழிச்சுக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஜீரோ டெப் ஆட் ஆன் இருந்தா ₹1 கூட கழிக்க மாட்டாங்க. புது பார்ட்டோட முழு காசும் அவங்களே கொடுத்துருவாங்க. உங்க பாக்கெட்ல இருந்து பணம் போகாது. சரி, நீங்க இருக்கிற ஏரியாவுல அடிக்கடி மழை பெய்யுமா, ரோட்ல தண்ணி தேங்குமா? அப்போ கண்ணை மூடிட்டு இந்த இன்ஜின் ப்ரொடெக்ஷன் ஆட் ஆனை எடுத்துடுங்க. ஏன்னா தண்ணியால இன்ஜின் போயிடுச்சுன்னா அது பெரிய செலவு வைக்கும். நார்மல் பாலிசி அதை கவர் பண்ணவே பண்ணாது. இந்த ஆட் ஆன் தான் உங்களை அந்த நேரத்துல காப்பாத்தும். ஓகே, இப்போ எப்படி ஒரு நல்ல பாலிசியை ரெடி பண்றதுன்னு பார்த்துட்டோம். ஆனா அது எப்படி யூஸ் பண்றது, தேவைப்பட்டா கிளைம் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதே சமயம் கிளைமே பண்ணாம இருந்தா நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு நல்ல நியூஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை பாருங்க. 50%. ஆமாங்க, நீங்க ஒரு கிளைம் கூட பண்ணாம உங்க வண்டியை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டா உங்க இன்சூரன்ஸ் பிரீமியத்துல அதிகபட்சமா இவ்ளோ தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பேர் தான் நோ கிளைம் போனஸ், சுருக்கமா NCB. நீங்க வண்டியை ரொம்ப சேஃபா ஓட்டி ஒரு வருஷம் முழுக்க எந்த கிளைமும் பண்ணலனா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை பாராட்டி தர்ற ஒரு ரிவார்ட் மாதிரி தான் இந்த டிஸ்கவுண்ட். சரி, ஒருவேளை கிளைம் பண்ண வேண்டிய நிலைமை வந்துட்டா நோ வரிஸ். ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். முதல்ல என்ன நடந்தாலும் சரி, உடனே உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுங்க. அப்புறம் RC புக், டிரைவிங் லைசென்ஸ், பாலிசி காப்பி மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா எடுத்து வைங்க. அவங்க அனுப்புற சர்வேயர் வந்து வண்டியை செக் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நீங்க அவங்க சொல்ற ஒர்க் ஷாப்ல வண்டியை விட்டு சரி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா ஒரு ஸ்மார்ட் ஓனரா நம்ம பிரீமியத்தை எப்படி குறைக்கிறது, ஆனா அதே சமயம் பாதுகாப்பை எப்படி அதிகமாக்குறதுன்னு சில சூப்பர் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த டிப்ஸை நோட் பண்ணிக்கங்க. 1, உங்க NCB டிஸ்கவுண்ட்டை ஒருபோதும் மிஸ் பண்ணிடாதீங்க. 2, உங்க வண்டியில ஆன்டி தெஃப்ட் டிவைஸ் போட்டீங்கன்னா பிரீமியம் குறையும். 3, IDVயை கரெக்டா செட் பண்ணுங்க. IDVனா உங்க வண்டியோட இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ. இதை ரொம்ப குறைச்சிங்கன்னா பிரீமியம் குறையும், ஆனா வண்டிக்கு பெரிய டேமேஜ் ஆனா கிடைக்கிற காசும் குறைஞ்சிரும். ஸோ கரெக்டா பேலன்ஸ் பண்ணுங்க. கடைசியா உங்களுக்கு எது உண்மையிலே தேவையோ அந்த ஆட் ஆனை மட்டும் வாங்குங்க, தேவையில்லாததை விட்டுடுங்க. ஓகே,
இப்போ உங்களுக்கு இன்சூரன்ஸை பத்தி ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இப்ப கடைசியா ஒரே ஒரு கேள்வி. உங்க வண்டிக்கு உங்க டிரைவிங்குக்கு எது முக்கியம்னு யோசிங்க. அடுத்த தடவை பாலிசி ரினியூ பண்ணும்போது உங்க பாதுகாப்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க இதுல எந்த புது கவசத்தை நீங்க சேர்க்க போறீங்க? யோசிச்சு ஒரு ஸ்மார்ட்டான முடிவெடுங்க. எப்பவும் உங்க பயணம் பாதுகாப்பா இருக்கட்டும்.